ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ராஜகோபாலன் சார் தான் பேச போறாரு. வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். என்ன தோத்து போயிட்டாரு ஸ்டாலின்? ஆமா சார், அதாவது தமிழ்நாட்டு அரசியல வந்து ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. ஏன்னா வந்து ஒரு திராவிட மாடல் ஒடிஞ்சு போச்சா இருக்குதா இன்னும்? மொத்த திராவிடத்தே வந்து நிப்பாட்டிட்டாங்க சார். ஏன்னா ஒரு நபர் வந்து ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்துல ஒரு முதலமைச்சர் சீட்ல உட்காரத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு புது முயற்சி. தமிழகத்தில் இருக்கிற எழுச்சியைத்தான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஒரு சாகடிச்சாங்க. அதனாலேயே இந்த ஏழை குடும்பங்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜய் ஒரு எதிர்காலத்தினுடைய முதலமைச்சராக பார்த்த ஜனங்கள் 4 கோடி மக்கள் விஜய் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் இடியாக இருக்கும். திமுக செய்த கிரிமினல் ஆக்ட் என்ன கேட்டீங்கன்னா, சூழ்ச்சி, கரூர், ஜனநாயகன், சங்கீதா, போதாத வரைக்கும் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வாக்குப்பதிவு செய்யும் பொழுது அவர்கள் பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. அதை விட குற்றம் வேற எதுவுமே கிடையாதுங்க. அது மேல ஒரு சிபிஐ என்கொயரி போட போறதுன்னு சொல்லிக்கிறாங்க விஜய் ஆட்கள்லாம். ஏன் தெரியுமோ? அதனாலதான் வாக்கு குறைஞ்சது. இன்னும் 10 சீட் எடுத்திருப்பார். பூர்ண ஆட்சி வந்து அவருக்கு. எது இருப்பினும் கண்டிப்பாக இது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூதனமான முயற்சி. காங்கிரஸ் ஒழிஞ்சு கொடுத்து பாத்தீங்கல்ல, காங்கிரஸ் இருக்கிறது தெரியல. அதே மாதிரி தேசிய கட்சியான பாஜக கூட 2 MP தான் நிம்மதியா தான் வந்திருக்காங்க. சோ இது வந்து பெரிய விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் ஒழிச்சு கொடுத்துப்பாங்க. தலித்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்தார்கள். அதெல்லாம் ஒண்ணுமில்லாத ஐட்டம் பாருங்க. இதைத்தான் ராஜீவேல் நாகராஜும் சரி, நானும் சரி பல இடங்களில் பல ஊடகங்களில் சொல்லி வந்தோம். திமுக ஒரு முயற்சி எடுத்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக வந்து அதிமுக எந்த நிலைமையில இருந்தோ அந்த மாதிரி திமுக போயிட்டு பார்த்துட்டு ஒரு 5 MP என்ன பண்ண போறாங்க கூடிய தெரிஞ்சு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 MPக்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம் என்று கேட்டால் இது திமுகவிற்கு எதிரான வாக்கு. அவங்க வந்து விஜய் வந்துட்டதுனால இந்த MP வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்திற்கு எப்படி வளர்ச்சி வரும்? ஆக மொத்தம் 39 MPக்கள் ராஜினாமா செய்ய. திமுகக்கு திராணி இருந்தா முதுகலை எலும்பு இப்ப அவங்க கேட்கறாங்க. எடப்பாடி கேட்கிறாரு 39 ஏன்னா 39 பேர் MP தகுதி கிடையாது. அந்த 4 MLA 39 அப்போதான் வரைக்கும் கே நேரு, அது அதை போல இது மரியாதையே அதனாலதான் என்ன பேசுறாரு? அடுத்து வந்து பக்கத்து மாநிலமான கேரளால வந்து UDF vs LDF, இதுல வந்து பாஜக வந்து 3 தொகுதியில வந்து முன்னிலையில இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன சார்? அது அங்க பாஜக வளர்ந்து வருகிறது, தமிழகத்திலும் வளர்ந்து வருகிறது. பாஜக அடுத்த தேர்தல் பாருங்கள் அதிகமான சீட்டுகளை பெறுவார்கள். எது இருப்பினும் கேரளத்தில் காங்கிரஸ் வந்தது ஒரு வரவேற்கத்தக்கது. காங்கிரஸ் என்பது பழைய கால கட்சி. அது ராகுல் காந்தினாலையும் பிரியங்கா காந்தினாலும் வரலாது. அங்க இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னிதலா, KC வேணுகோபால், சசி தரூர் போன்றவுடைய வாக்குகள் தான் பெற்று வந்தார்களே தவிர இவங்களா ஒண்ணும் வந்துடலன்னு தான் நான் நினைக்கிறேங்க. இது ராகுல் காந்திக்கு வெற்றி அல்ல. சரி, இதுக்கப்புறம் கேரளா அரசியல் எதை நோக்கி சார் இருக்கும்? கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இனிமேல் இந்தியாவில இருந்து எடுத்துட்டாங்களே. பெண்ணாரை வச்சு கூட ஸ்டாலின் மாதிரி தோத்து போயிட்டாங்களே. அந்த பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டும் காங்கிரசும் திமுகவும் இருந்தது. அந்த பிரிவினைவாதத்தை தடுத்தார்கள் பொதுமக்கள். இந்தியாவுடன் இருக்க வேண்டும் என்ற நிலைத்தான் கேரளாவும் கர்நாடக நம்ம தமிழ்நாடும் புதுச்சேரியும் சொல்லி இருக்கக்கூடிய வாக்கு செய்தி. அடுத்த நம்ம அண்டை மாநிலமான யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரியில 30 இடங்களுக்கு வந்து 16 தொகுதிகள் ஜெயிச்சா வந்து ஆட்சி அமைக்கலாம். இப்ப என்டிஏ வந்து 9 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க சார். அதை பத்தி உங்களுக்கு கருத்து? மொத்தமே 17 வந்துட்டாங்களே அவங்க. அங்க அந்த ஆட்சி 17 ஆண்டு எடுத்துங்களே. 17 என்ஆர் காங்கிரஸ்க்கு வந்துடுச்சு. அதை தவிர மேற்கு வங்காளத்திலும் பாஜக அதிகமாக செய்திருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு பிரதமர் பிஜேபி ஊழியர்னு பேச இருக்கிறார். அப்போது தமிழகத்தை பற்றி கண்டிப்பாக குறிப்பிடுவார். எது இருப்பினும்
கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த இடங்களில் எல்லாம் திமுக அழிந்ததுதான் மற்றவர்கள் பேசுகிறார்கள். இது இந்தி கூட்டணிக்கு ஒரு பெரிய தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். உதயநிதி ஜெயித்ததுனால உதயநிதி எதிர்கட்சி ஆவாரா தெரியாது. எது இருந்தாலும் திமுக எம்பிக்கள் ஒழுங்காக கட்டோடு இருப்பார்களா தெரியாது. மூக அழகிரி அவர்களிடம் நான் பேசினேன். அவர் வெளிப்படையாக சொன்னார் திமுக இனி தலை எடுக்காது என்று. சோ அவருடைய கருத்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? இனி கனிமொழியினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? கனிமொழிக்கு என்ன தரப்போறாங்க இனிமேல்? அதெல்லாம் கட்சியில் இருக்கக்கூடிய பெருச்சாளிகள், பணம் கொடுத்த பெருச்சாளிகளுக்கெல்லாம் இனி சிம்மத்தை சொப்பனம் கண்ட மாதிரி இருக்கும். தயாநிதி மாறன் போன்றவர்களுக்கெல்லாம் இனி ஏடியில விஜய் ஆரம்பிச்சுடுவார், பார்த்துட்டு இருங்க. அதை தவிர தமிழ் பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு ஒரு புதிய செய்தி என்ன என்று கேட்டால், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு வாரத்திற்குள் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பதற்காக விஜய்க்கு டைம் கேட்டிருக்கிறார். விஜய் பார்க்க இருக்கிறார். பதவியேற்ற பிறகு அந்த பதவியேற்பு விழாவில் மத்திய பாஜகவிலிருந்து யாராவது வருகிறார்களா தெரியவில்லை. எது இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக விஜயுடன் ஆதரவு தருவார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். சார், கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பா. ஏன்னா இது தொங்கு சபை தானே இருக்கு. இப்போ 100 தானே வாங்கியிருக்காரு, 112 தானே. இன்னும் தொங்கு சபை தானே வந்திருக்குது இப்போ. அதனால கூட்டணி ஆட்சி இருக்கும். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேகாவுடன் சேர்ந்தாலும் தாவேகா இனிமேல் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வர வேண்டும். தமிழகத்தினுடைய கஜானா காலி. தமிழகத்தில் ஒரு பைசா கூட கிடையாது. விஜய் எப்படி எதிர்போக்கு எல்லாம் பைனான்சியல் சிச்சுவேஷன் எல்லாம் பாக்கணுங்க. அதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுப்பார் விஜய். தாவேகாவோட அரசியல் எந்த மாதிரி சார் இருக்கும் தமிழ்நாட்டுல? மத்திய அரசுடன் மோதக்கூடாது. அவர்கள் பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாலும் பாஜக இருக்கட்டும், மத்திய அரசு இல்லையே. திமுக சொல்லுது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று. அதை விஜய் ஆதரிக்கிறாரா என்று தெரியவில்லையே. மத்தியிலும் மாநிலத்தில் இரண்டுமே கூட்டாட்சி விட்டதுனால சுயாட்சி இல்லாத போயிடுமே. இதெல்லாம் தான் ஒரு கருத்தில் கொண்ட வேண்டும். விஜய் முடிவு எதிர்ப்பதற்கு முன்னதாக விஜய்க்கு அருகே அரசியல்வாதிகள் யாருமே இல்லை. முதிர்ந்த பழுத்த அரசியல்வாதிகளுடைய ஒரு வழிபோக்கு கைடன்ஸ் இருந்தாதான் அவர் நல்ல ஆட்சி செய்ய முடியுமே தவிர இல்லாம செய்வது கஷ்டம். செங்கோட்டையனை போன்றவர்களுக்கெல்லாம் முக்கிய பதவி தந்து அவர்களே பண்ண வேண்டும். அவரை சபாநாயகராக்க போகிறார்கள் கேள்விப்பட்டேன். எது இருப்பினும் போக போகத்தான் தெரியுங்க. சார், திமுகவுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு? திமுகவுடைய எதிர்காலம் அதிமுகவுடன் அவர்கள் கைகோத்து போனாதான் எதிர்கட்சியா மிளற முடியும். இல்லை என்றால் விஜய் அவர்கள் திமுகவை உடைக்க பார்ப்பார். விஜயும் திமுகவும் விஜயை உடைக்க பார்க்கும். இது ஒன்று அரசியல் இனி வரும். தொங்கு சபையா இருந்ததுனால அன்றாட அரசியலுக்கு ஒரு மிகவும் கேள்விக்குறியாகும். எந்த நிமிஷத்தையும் எந்த கட்சி வெளில போயிடுங்கிற ஒரு நிலைமை வந்துடும். விஜய்க்கு நல்ல மெஜாரிட்டி வந்தா கூட அதனுடைய ஃபியூச்சர் இன் ஸ்டேக் தான் நான் நினைக்கிறேங்க. சார், இப்ப எல்லாருமே ஒரு மாற்றம் எதிர்பார்க்காங்க. அதாவது அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்கள் புதுசாக தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போறாரு. சோ இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றமாகுமா இல்ல பின்னேற்றமாகுமா? முன்னேற்றம் தான் வரும். முன்னேற்றம் எதுவா இருந்தாலும் ஒரு சேஞ்ச் இஸ் வெல்கம் சைன் இல்லையா? இனிமேல் இந்த திராவிட மாடல்லாம் போயிடுச்சுங்க. இனிமேல் தனி நாடு அதெல்லாம் போயிடும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா மங்கி வந்துருச்சு. சீமான் கேட்டாரு பாருங்க, திராவிட மண்ணா எம்ஜிஆர் மண்ணா இல்ல ஈவேரா மண்ணா? ஈவேராவே மண்ணுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னு திராவிடம் மங்கி விட்டதுனால இதனால புது புது கட்சிகள் வருவதனால் அது வரவேற்கப்பட வேண்டியது தானே. சார், மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் எனக்கு கொஞ்சம் தான் வித்தியாசத்துல தான் லீடிங்ல இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலோட அரசியல் கிளம்பி எப்படி இருக்கும்? வெஸ்ட் பெங்கால்ல கலவரங்கள் வெடிக்குமா இல்ல எதுவும் எந்த மாதிரியான சூழ்நிலை? கலவரம் வெடிக்காது. மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்களே, கலவரம் வெடிக்க சான்ஸே கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால் அங்க இருக்கக்கூடிய போலீசர் எல்லாம் 6 மாதங்கள் இருப்பார் என்று சொல்லிவிட்டார்களே. 6 மாதத்துக்கு போலீஸ் இருந்ததுன்னா கலவரம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நாளை சந்திக்கலாம். நான் வேறொரு தொலைக்காட்சி போக வேண்டியிருப்பதால் நாளை சந்திக்கலாம். நன்றி, நமஸ்தே. நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.